இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறோம். நம்மளுடைய குழந்தைகள் 11வது 12வது அந்த 12வது குழந்தைகள் அந்த 12வது முடித்து கல்லூரியினுடைய முதல் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிற அந்த குழந்தைங்களுடைய மனநிலை, மனப்பாங்கு, அவங்களுடைய உடல் உள்ள உளவியல் சார்ந்த அந்த வளர்ச்சி, அந்த சிக்கல்கள், இது பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். ரொம்ப அழகாக இருந்தது முதல் வாரமே. அந்த முதல் வாரத்தில் நம்ம என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த வயசுல இப்போ நீங்க முதல்ல இந்த காலேஜுக்குள்ள நுழையிறீங்க இல்லையா, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? காலேஜ் அப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சிகள் பறக்கும் ஒரு இடம் தான் அது காலேஜ் கிடையாது, அது ஸ்கூலுக்கு அடுத்த ஸ்கூல். யாரும் தூக்கி கொடுக்கல, தலைமையில இருந்தா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானா எடுத்துக்கிட்டேன். இனி நம்ம என்ஜாய் பண்ண முடியாது, நம்ம ஃபியூச்சர் பத்தி எனக்கு திங்க் வந்துருச்சு. காலேஜுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது இதெல்லாம் பண்ணவே கூடாது. காலேஜுக்கு போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற சீனியர் பத்தி எனக்கு, ஆனா இங்கே எப்படின்னா ஷாலு சுத்திட்டு வரணும். ஆனா 11th 12th இருக்கும் போது அவங்க போறாங்க, அவங்க விடுறாங்க, ஏன் நீங்க என்ன விடல? எஸ், ரீகா பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணுன்றத நம்ம தெளிவா இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியா அப்படியே நம்ம இன்னும் அதிகமா பேச போறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. இவங்க 10th 11th 12th படிக்கிறப்ப வந்து அவங்க ஸ்கூலில் வெளியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எது நடந்தாலும் நல்லா ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சொல்லணும், நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. வந்து நம்ம வந்து வேலை இருக்கு அப்படி சொன்னா கூட ஷேர் பண்ணிக்குவாங்க எல்லாத்தையும். ஆமா, ரொம்ப அப்படியே கொட்டுங்க எல்லாம். நடக்கிறதுல ஆரம்பத்துல 9 மணில இருந்து 4:30 வரைக்கும் என்ன நடந்துச்சு அத்தனையும் வந்து சொல்லுவாங்க. கேட்கலன்னா கூட எல்லாரும் சொல்லலன்னு சொல்றாங்க, நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சண்டைக்கு கூட வருவாங்க. இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் போன உடனே நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ஸ்கூல் நம்ம எல்லாம் பார்த்தது தெரியும், ஃபர்ஸ்ட் காலேஜ் போயிருக்காங்க, எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவாங்கன்ட்டு வந்துன்னு நான் கேட்டு என்ன காலேஜ் எப்படி இருந்துச்சுன்னா ஓகே அவ்வளோதான். அந்த ஷேரிங் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்போ வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி வேலை இருக்கு அப்புறம் கேட்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், சொல்லட்டும் என்ன நடந்துச்சு காலேஜில், என்ன நடக்குது, என்ன ஏதுன்னு. இப்போ அவங்க வந்துட்டு அவங்க அந்த ஷேர் பண்ணுறதுல இது இல்லைம்மா நல்லா தான் போயிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜ் காலேஜ் போயிட்டேன். சரி அங்கே என்ன ஃப்ரெண்ட்ஸோட பற்றியாவோ பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசின வேர்டுலேருந்து அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து லிமிட்டா இவ்வளோதான், அவ்வளோ போயிட்டு வந்தாச்சு அவ்வளோ அந்த மாதிரி. அப்போ வந்து அது கொஞ்சம் கேப் வருது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம சொல்கிறத அவங்க வந்து கேட்பாங்க, இது நல்லா இருக்கா அப்படி அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ வந்து நமக்கு நல்லா ட்ரெண்டு மாறிடுச்சுமா, இப்படி இருங்க, இன்னும் இந்த மாதிரி இருங்கன்ட்டு நமக்கு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுறது, நமக்கு புது உலகத்தை அவங்க காமிச்சு கொடுக்குறாங்க காலேஜ் போனோன்னு. இப்படி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கண்டிப்பா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி. அம்மா அவங்க ரெடியாக இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிஃபன் கொண்டு போகிறது, லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறது. ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா பொரியல், குழம்பு, 3 கேரியர் அழகாக போட்டு கொடுப்போம். வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சு கொடுப்போம். ஸ்நாக்ஸ் வேறு அது எக்ஸ்ட்ரா எல்லாம் அழகாக கொண்டு போவாங்க. 12th வரைக்குமே இது நல்லா அழகாக போயிட்டு இருந்துச்சு. பட் காலேஜ் வந்தோடனையும் அந்த 3 கேரியரும் எங்கே போச்சுன்னு தெரியல. ஈவன் அந்த வாட்டர் பாட்டில் கூட எங்கே போச்சுன்னு தெரியல. கேன்டீன் இருக்குல்ல, அப்படியே ஒரு குட்டியா அதுவும் நம்ம கம்பல் பண்ணி அதை போட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அந்த மாதிரி ஐயோ அப்போ நம்ம வந்து குழந்தைங்களோட ஹெல்த் போயிடுமோ, அதை படிக்கிறேன்ட்டு இல்லை ஸ்டைலிஷ் காலேஜ் போனோடனே இந்த ட்ரெஸ்ஸிங்கில் எப்படி அந்த ட்ரெண்டு மாறிச்சோ அது மாதிரி இந்த சாப்பாட்லேயும் அந்த மாதிரி போனால் அந்த குழந்தைங்களோட ஹெல்த் என்ன ஆகுறது ஒரு கவலை எங்களுக்கு இருந்துச்சு. இருக்குது. ஓகே, இப்போ இருந்துச்சுன்றா நீங்க முடிச்சிட்டீங்க அர்த்தம். இப்போ இருக்குது நிறைய பேரண்ட்டுக்கு இருக்குது. நீங்க சொன்னது எல்லாமே வந்து இப்போ இருக்குது. தெரியுங்க. ஆமா இருக்குது. ஏப்பா என்னப்பா இருக்குதுன்றாங்களே. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, அம்மா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் என் புள்ள என் பொண்ணு நான் செலக்ட் பண்ணி கொடுத்தது தான் வியர் பண்ணான். இப்போ திடீர்னு இந்த வருஷத்துலேருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போகிறாங்களே, ஏன் இந்த மனம் திடீர்னு அப்படி? ஏன் இதுக்கு முன்னாடி அம்மா அவங்களுக்கு நல்லா தானே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க, ஏன் திடீர்னு காலேஜில் நுழைஞ்ச உடனே ஏன் இந்த திடீர்னு மாற்றம், என்ன காரணம்? இப்போ காலேஜுக்குள்ளே வந்தோம்னா யூனிஃபார்ம் கிடையாது, சாதாரண ட்ரெஸ் தான் போகணும். ஸ்கூல்னா நம்ம எல்லாரோட அப்படியே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு நம்ம அது தெரியாமல் போயிடும். சரி, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அது அவமானமாக நமக்கு எதுவும் தெரியாது.
இதே வந்து காலேஜுக்கு வரும்போது எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போட்டும்போது நம்ம வந்து ஒரு மாதிரியா எப்பா 12th படிக்கிற வரைக்குமே நல்ல ட்ரெஸ் தானே அம்மா அப்பா அப்ப அது வரைக்கும் நல்ல ட்ரெஸ் எடுத்திருந்தது இல்லையா? குழந்தைங்க போடுற மாதிரி இருக்கும். குழந்தைங்க போடுற மாதிரினா எப்படி? அது எனக்கு புரியல. எனக்கு நீ 12th படிச்சப்ப உங்க அம்மா வந்து உனக்கு பர்த்டேக்கோ இல்ல பண்டிகைகளுக்கோ கண்டிப்பா எடுத்து கொடுத்துருப்பாங்கல்ல. அத நீ இப்ப 11th இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்ட, அது யூஸ் போடாம இருக்கியா? போடல. நீ தான் சொன்னிய குழந்தைங்க எடுத்து கொடுத்த மாதிரி இருக்குதுன்றியே. அதனாலதான் போடல. ஓ, காலேஜுக்கு போடுறது இல்ல. ஓ, என்ன அதுல என்ன ட்ரெண்ட்? என்ன ஏன் அத குழந்தைங்க போடுற மாதிரி இருக்குன்ற நீ? அட போங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கறியா? அது இஸ் நாட் ஃபேஷனபிள். நீங்க எப்படி அந்த ஃபேஷன் இல்லாம ஃபேஷன் சென்ஸ் இல்லாம கொடுத்தாங்கன்னா இல்ல இங்க வரைக்கும் பட்டன் போடுங்க, ஒரே கலர், நாங்கள டை அண்ட் டை போடுவோம், கலர் கலரா போடுவோம், பூ போடுவோம், இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்களா எனக்கு? அப்படிதானப்பா? கரெக்ட் தானப்பா? சார் அதே மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பேண்ட் எப்படி டைட் பிடிச்சோம்னா ஸ்கூல் கேட்லேயே நின்னதை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி ஷர்ட்டு வந்துட்டு நம்ம ஆஃப் ஹேண்ட் தான் போடணும். நம்ம நினச்ச நேரம் அப்படி தூக்கி மறுக்கி விட முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ காலேஜ் போயிட்டோம் அப்படின்னா நம்ம இஷ்டப்படி பேண்ட் எங்கே வேணால் டக் அடிச்சுக்கலாம். அது கழட்டுறது கூட சில நேரம் சிரமமாக இருக்கும், அது வேறு விஷயம். அவசரத்துக்கு கஷ்டம் தான். பட் வந்துட்டு நம்ம காலேஜ் போகும்போது நம்ம இஷ்டப்படி பேண்ட் போட்டுக்கலாம், எப்போ வேணா மேலே பென்சில் பேண்ட். அப்படிதானப்பா? பென்சில் ஃபிட். பென்சில் ஃபிட். ஸோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா தன்னாலே நம்ம கை வந்துட்டு இப்படி அப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இது பேரண்ட்ஸ் எடுத்துறது பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் பேண்ட் மாதிரி இல்லை, தொலை 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 தொலை. ஏய், அவ்வளோலாம் ட்ரெண்ட் இல்லாத ஆட்களா நீ நினைச்சுக்காதீங்க. நாங்கன்னா அந்த மாதிரி பேகிஸா போட சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. அதனால ஷர்ட்டும் ரொம்ப லூஸா எடுத்துருவாங்க. அந்த ஷர்ட் எந்த அளவுக்கு லூஸா இருக்கும்னா ஸ்கூல் டைம்ல நம்ம கைடு தூக்கி உள்ள சொருகிற அளவுக்கு இருக்கும். வசதியா தானே இருந்துச்சு அப்ப. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம போடுற ஷர்ட் வந்துட்டு நம்ம கையை மேல தூக்கினாலே டக்குன்னு கிழிஞ்சிருது. பட் அதெல்லாம் நமக்கு பார்க்க நல்லா ஃபிட்டா இருக்கும். ஆமா, ஸ்லிம் ஃபிட். அப்படிதானே? அதே மாதிரி அந்த மேம் சொன்ன மாதிரி வந்துட்டு பேக் வந்துட்டு அவங்க சொல்றதுக்கு நான் அப்படியே ஆப்போசிட். என்னோட பேக் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்காக மட்டும் வாங்கினது. ஸோ அதில் லஞ்ச் பேக் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா காலேஜுக்கு வந்துட்டு போகையில் என்னோட புக்ஸ் நான் ஒரு புக்கு ஒரு 2 நோட்டு வச்சுருக்கேன். அதை டைம் டேபிள் படி எடுத்துகிட்டு வருவேன். அதை வந்து இன்னொரு பையன்கிட்ட கொடுத்துருவேன். அது நல்லா படிக்கிற பையன், ஸோ அவன் எடுத்துகிட்டு வந்துடுவான். அவன் பழச்சு போட்டோம். அதனால வந்துட்டு நான் எப்போவுமே என்னோட பேக்கில் லஞ்ச் பாக்ஸ்க்காக மட்டும் என்னோட பேக்கை நான் கொண்டு போகிறேன். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் ஆரம்சை. தொலைக்காட்சியின் ஆரம்சை. தொடர்ந்து பேசலாம் வாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களே சார், அது பேரண்ட் நம்ம +1 +2 படிக்கும்போது வந்துட்டு நம்மளுக்குள்ள பெருசா எந்த ரகசியமும் இருக்கா சார்? அதனால அது வந்து இவங்க பேசுனது, நான் சொன்னது அவங்க சொன்ன விஷயம். ஒரு விதமான ஒரு அழகியல் உணர்வு வந்து ஐயோ இத வேற
அந்த திடீர்னு ப்ராபபிளி அது பசங்க பொண்ணுங்க கூட வித்தியாசம் கிடையாது. இல்ல பசங்க அந்த கட்டிங்ஸ் போயிடும், அது சில விஷயங்கள்லாம் பண்றது, என்ன பண்றது, இந்த தம்பி பார்த்தியா தனியா எடுத்து ஒட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு தாடி, இது இது மாதிரியான ஒரு அழகியல் உணர்வு, உன்னோட ஸ்பெக்ஸ் இதெல்லாம் பாரு நாம வந்து ஸ்கூல் லைஃப்ல இல்ல. ஆனா அந்த 11th 12 காலேஜுக்குள்ள நுழையிறோம் பாரு, வித்தின் என்ன ஒரு கேப்பு, மே மாசம் 12th முடிக்கிறோம், ஜூலைல வந்து என்ன வரும், காலேஜுக்குள்ள வரோமா? ஆமா, காலேஜுக்குள்ள வரோம். ஒரு மாசம் இடைவெளியில திடீர்னு உங்களுடைய அழகியல் உணர்வு அப்படி மிக மிஞ்சி வழிஞ்சு ஓடுறதுக்கான காரணம் என்ன? இயல்பாவே உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும், பட் அங்க எதுக்கு நீங்க அந்த இடத்துல ஏன் நீங்க அதிகப்படுத்துறீங்க? அங்க என்ன கிடைக்குது? அதிகமான சுதந்திரம் வீட்டுல கொடுத்துருக்காங்களா, இல்ல காலேஜ் அதை வந்து அதை அலோவ் பண்றாங்களா, இல்ல உள்ளபடியே நீங்களே உங்களுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பிகாஸ் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி சார். ஏன் உங்களுக்கு 11th 12th அந்த மோட்டிவேஷன் இல்ல? பிகாஸ் அது வந்து எல்லாமே யூனிஃபார்ம் தானே, அதுல என்ன மோட்டிவேஷன் கிடைக்கும்? ஸோ எல்லாமே நாங்கள் எல்லாருமே அங்கே எப்படின்னா ஸ்கூலில் வந்துட்டு எல்லாருமே சேம், அதுதான். ஸோ ஸ்கூலில் நீங்கள் எல்லாருமே சேம், எல்லாருமே யூனிஃபார்ம், எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. காலேஜ்லேயும் சேம், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு ஒன்று இருக்கிறது வந்துட்டு நாங்கள் இப்போ நான் ஒரு மாதிரி ஃபார்முலா போட்டுட்டு போகிறேன், இப்போது இன்டர்வியூ அதே மாதிரி தானே சார், ஃபார்முலா போட்டு போகிறேன், நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். அதே மாதிரி தான் நான் ஷூஸ், அதனால நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அது மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறோம், இப்போ ஆப்போசிட்டில் நம்ம ஒருத்தர் நின்றுட்டு பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ நம்மளால் போல்டாக பேச முடியும். அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாருமே ஜட்ஜ் தான் பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்ப்பாங்க. யாரோ மேக்ஸிமம் எனக்கு தெரியல, பட் நான் என்கிட்ட பழகின வரைக்கும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தால் யாராவது வராங்களா, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ரவுண்ட்ஸ் அது பார்த்து தான் நம்ம கரெக்டுக்குண்ணே, நீ சொல்கிற நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ வந்து உடனே ஏன் 11th 12th இல்லைன்னா உடனே நீ யூனிஃபார்ம் போயிடுறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் யூனிஃபார்ம் எப்போ போடுறீங்க? ஸ்கூலில் தான் போடுறீங்க, இல்லை பொழுதுனைக்கு போட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்களா, ஃபங்க்ஷனுக்கு போட்டு சுற்றுறீங்களா, இல்லை வெளியே எங்கேயா போகும்போது போடுறீங்களா? இல்லையே, ஒன்லி ஸ்கூல் டைம் தானே. அப்போ ஸ்கூல் டைம் தாண்டி இருக்கிற மிச்ச நேரத்தில் அப்போ அந்த சென்ஸ் இல்லையா? திடீர்னு ஏன் இந்த காலேஜ் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த சென்ஸ் வருதுன்னு கேட்குறேன் நான். அதுதான் ட்ரெஸ் போட விடுறாங்க. ஸோ அதனால நம்மளால நம்ம ஷோ ஆஃப் சார், அவங்க ட்ரெஸ் மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலில் வந்து அவங்க டீச்சர்ஸ் எவ்வளோ திட்டுனாலும் அது நல்லது தான் அப்படின்னு ஏற்றுக்கிற மனப்பான்மை அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ காலேஜ் வந்தாச்சுன்னா அவங்கள வந்து ஒரு 4 பேர் முன்னாடி அந்த மேம் வந்து ஏதாவது ஒரு பேசிட்டோன்னா மனசு ரொம்ப வருத்தமாயிக்குது. ரொம்ப வந்து அது வந்து ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க. அதுதான் நான் இதுக்கு ஆன்சர் சொல்றேன். இதோட மெயின் பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த யங் அடல்ட்ஸ் வரைக்கும் இமேஜினரி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜினரி ஆடியன்ஸ்னா என்ன, நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம், எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் என்ன கவனிச்சுட்டு இருக்காங்க, நான் என்ன போடுறேன், நான் என்ன பேசுறேன், அதெல்லாமேங்கிறது ஒரு ஸ்டேஜ் பிளே, ரோல் பிளே, ஸ்டேஜ் பிளே மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ தே பிலீவ் தட் எவ்ரிபடி, எல்லாருமே என்ன பார்த்துட்டு இருக்காங்க, நான் என்ன போடுறேன், நான் என்ன பேசுறேன், அதை வச்சுதான் அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க. நானும் இன்னொரு பர்சனோட எப்படி இருக்காங்கன்னு பார்த்துதான் நான் அவங்கள ஜட்ஜ் பண்றேன். எஸ் ஆர் நோ? அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி எல்லாம் வந்தாங்கன்னா ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சொன்னாங்கன்னா தே ஆர் ஆல் வெரி நைஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்க மேலேயும். ரெண்டாவது, நானும் அப்படி பண்ணாதான் அவங்க என்ன ஓரளவுக்கு மதிப்பாங்க, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் அவங்களுக்கு எப்பவுமே இந்த ஏஜ்ல இருக்கும். எக்ஸாக்ட்லி, இந்த ஏஜ்ல அது வந்து நார்மலாவே நமக்கு அது இருக்காது. கரெக்ட்டுங்களா? ஆஸ் அ அடல்ட் நமக்கு அது இருக்காது. இட் டசன்ட் மேட்டர் நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேனோ, நான் என்ன கலர்ல இருக்கிறேனோ, நான் டார்க்கா இருக்கிறேனோ, நான் ஃபேரா இருக்கிறேனோ, நான் ஏதோ ஒரு சொங்கி போட்ட ட்ரெஸ்ஸை போட்டு நான் போய் ஆனா நான் என்னோட ஒர்க் பண்ணணும். அதுதான் எங்களோட மைண்ட் செட் ஆஸ் அன் அடல்ட்டா. பட் அவங்களுக்கு என்னன்னா, அவங்களோட ட்ரெஸ், அவங்க பேசுற வார்த்தைகள், அவங்க யூஸ் பண்றதுங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களோட இமேஜ்க்காக. அப் டு யங் அடல்ட் 25 வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப அந்த இடத்துக்கு வர வரைக்குமே. சார், உங்க ஏரியாக்கு இப்பதான் வந்திருக்கிறோம். இப்ப மைக்க பிடிங்க. இது வரைக்கும் பேரண்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப உங்க ஏரியா காலேஜ் ஏரியாக்குள்ள வந்திருக்கோம். இப்ப இவங்க சொன்ன விஷயம் இருக்கு இல்லைங்களா, நான் ஏன் இப்ப இந்த அழகில் அந்த விஷயத்தை பத்தி பேசுறோம்னா, டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்க, இது அந்த ஏஜ்ல வந்து ஒரு இமேஜினரி லைஃப் என்ன எப்படி பார்ப்பாங்க. அதனாலதான் பசங்க ஸ்பீடா வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், அது ஒரு மாதிரி ஒரு 4-5 பேர் அப்படி கேங்கா போய் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றது, இந்த பக்கம் திருப்பி விடுறது, அந்த மாதிரி போறாங்களே. நீங்க காலேஜில் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 5 years. 5 years இருக்கீங்க. ஓகே, வெரி குட். அப்ப நீங்களும் ஒரு ஃப்ரெஷர் மாதிரி தான். ஓகே, இந்த ஃப்ரெஷர்ஸ் உள்ள வராங்கல்ல, அவங்களுடைய இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அந்த அழகி, அந்த சார்ந்த விஷயத்துல எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து மெனக்கிடுறாங்க,
அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நீ பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கு இப்ப இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய மனப்போக்கு? ஏற்கனவே ஒரு மன வருத்தத்தில் தான் இருக்கேன். நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க 12th முடி, அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம், அப்படி ஸ்கூல் லைஃப் முடி காலேஜில் ஜாலியாக இருக்கான்னு. இப்போ எங்கள் நிலமையை நினச்சி பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் பண்ணுறீங்க. நாங்களாம் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம், கடைசியாக உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டு பேர் சைடும் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரியுது. அவங்களும் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவங்களும் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் அந்த மனநிலையை வந்து மாற்றுதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்த அரம்சை நமக்கு கொடுத்துருக்க அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃபுக்கு போகும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆக்சுவலாக இது அந்த குழந்தைகளுக்கு 4 வயசு 5 வயசு வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க மனநிலை வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முன்னாடி சொன்னீங்க ஆஸ் யூஎன்ஓ சைடு அப் டு 18th ஆல் ஆர் சைல்டு அப்படின்னு. அது உண்மைதான். அந்த 18 இல்லை, அவங்க எப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்களோ அது வரைக்கும் அவங்க குழந்தை தான். அந்த ஸ்டடீஸ்க்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இவங்க சொல்கிற அந்த மாற்றம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடல் ரீதியான மாற்றம், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜில் இருக்கட்டும். அதை வந்து இந்த ஸ்கூலு காலேஜ்னு அப்படி பிரிக்க வேண்டாம்னு நான் பார்க்குறேன். ஸ்கூலு காலேஜுங்கிறது ஸ்டடீஸு, அதை அவங்க தனியாக பார்க்கட்டும். அதில் வந்து இவங்களோட ஆக்டிவிட்டீஸு, இவங்களோட சேஞ்சஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இன்வால்வ் பண்ண வேண்டான்றத இப்போ நாம் இங்கே டிசைட் பண்ண முடியாது. எல்லாமே இந்த ஃபேக்டரை டிசைட் பண்ணுறது சைக்காலஜிக்கலாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், என்விரான்மெண்டலாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் இதை வச்சுட்டு தான் நாம் டிசைட் பண்ணவே முடியும். நாமளே வந்து நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாதுப்பான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அரம்சை வந்து அதனுடைய நோக்கம் அதுதான். வாட் இஸ் த ரியல் ஃபேக்ட்? உண்மையிலேயே இந்த குழந்தை ஏன் இப்போ ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா, இந்த அழகியல் விஷயம் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்குது. ஆனால் இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் உள்ள நுழைஞ்சோன்னு அது மாறுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்னா, ஜஸ்ட் தே ஃபீல் தட் நாங்கள் பெரிய ஆளாயிட்டோம், இப்போ நாங்கள் பெரிய பொண்ணு, எங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அம்மாக்கே கரெக்ஷன் கொடுக்குறோம். நீ இப்படி ஒரு கட் போடு, ஒரு சின்னதாக ஒரு போய் என்னது இல்லை என்னம்மா சொல்லுவீங்க, ஐப்ரோ பிளக் பண்ணிட்டு வாங்க, இப்படி பண்ணோம்னா அப்படின்னு இந்த குழந்தைங்க இப்போ வந்து அந்த ஒரு ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, ஐடென்டிட்டி. ஓகே, ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் நீங்க போகும்போது யார் பேரண்ட், நீங்க சன் ஆஃப் ஆர் அந்த மாதிரி டாட்டர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் போவாங்க இல்லைங்களா? இப்போ காலேஜுக்கு நான் போகும்போது நான் மை ஐடென்டிட்டி, ஐ எம் ஷில்பா, ஐ எம் லைக் திஸ், நான் என்னோட ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். இட் குட் பி நான் படிக்கிற விஷயத்துல நல்லாவா இருக்கலாம், நான் பிளேல பண்ணலாம், நான் டான்ஸ்ல இருக்கலாம், நான் என்ன பார்க்கும் போது ஷில்பா இது பண்றா அப்படின்னு அவங்க பிக்கப் பண்ணணும். ஸோ நவ் தே ஹாவ் அ சான்ஸ் டு கிரியேட் ஐடென்டிட்டி இன் எனி ஆஸ்பெக்ட். ஏன்னா அது உன்னோட திறமை. ட்ரெஸ்ஸிங்ல இருக்கலாம், படிப்புல இருக்கலாம், டான்ஸ்ல இருக்கலாம், என்னனாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்க்குள்ள அவங்க போய் இட்ஸ் லைக் காமன் கிரவுண்ட். ஸோ அதுவும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடென்டிட்டி கிரியேஷன்னாலேயும் அவங்க நிறைய விஷயம் பண்றாங்க. நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை.
தொடர்ந்து பேசலாம் வாங்க. பொதுவாகவே இந்த ஃபர்ஸ்ட் இயரில் தான் வந்து நான் யாரு, நான் எவ்வளோ, எனக்கு என்ன இருக்கு, என்னால் என்னெல்லாம் முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதே இன்னும் இப்போ 1.5 மாதம் ஆச்சா, இன்னும் ஒரு 4-5 மாதம் போனதுக்கப்புறம் நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. ஓ இதுதான் நானா, ஓ இதுதான் நம்மளுடைய இதா, அப்போ இதுக்கு முன்னாடி நினச்சதெல்லாம் வேற, அப்போ நம்ம இதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக இந்த டாபிக்னா, இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்கள பெற்றோர்கள் புரிந்து கொள்வதற்கும், பேராசிரியர்கள் புரிந்து கொள்வதற்கும், சமூகம் புரிஞ்சு கொள்வதும், அதே மாதிரி பெற்றோருடைய எதிர்பார்ப்பையும் பேராசிரியர்களுடைய தேவை அவங்க எதிர்பார்க்கிறதும், இந்த சமூகம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்கள ரியல் ஒரு நல்ல ஒரு சிட்டிசன் வெளியே வர போறான்டா இந்த சொசைட்டி அப்படின்னு, அப்ப அவங்களுக்கு இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ நம்ம ஒரு இடத்துல பிரேக்ல போய் நிறுத்தி இல்ல நீங்க வந்து எதையும் டிஃபர் பண்ணாதீங்க, யுவர் ஆல் எப்பா பாரு நீ படி அப்படின்றது இங்க டிஸ்கஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அது அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். இப்போ அந்த விஷயம் சொல்லுங்க சார். இந்த நான் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு டீச்சர், ஒரு லெக்சரரா ஆஃப் அ காலேஜ், நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க ஒரு ஸ்டூடெண்ட் உங்க காலேஜ்குள்ள வருது? ஆஸ் அ லெக்சரர் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற அதே மனநிலை தான் இங்கேயும் வரணும். நீங்கள் ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து அந்த சினிமாவை பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வரீங்க, நான் அப்படி இருக்கும் லைஃபு, காலேஜ் லைஃப் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது அது இங்கே கிடைக்கிறது இல்லை. அதனால அவங்களுடைய மைண்ட் செட் வந்து அப்படியே மாறுது. இன்னொன்று என்னென்னா, இவங்க எல்லாருமே சொல்லும்போது ஸ்கூல் லைஃப் வந்து ஜாலியாக இருந்தது, காலேஜ் லைஃப் வந்து கொஞ்சம் அதுலேருந்து ஒரு மாற்றம் வருது. உண்மைதான். ஏன்னா ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 to 13 இயர்ஸ் வந்து ஒரே ஸ்கூலில் எல்லாம் படிக்கிறாங்க. 13 வருஷமாக இருந்ததுக்கும் 3 வருஷம் இருக்கிறதுக்கும் பார்க்கும்போது, இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடம், கனவு வரும் அடிக்கடி. அந்த கனவு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கனவுனாலே எப்பயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே தான் இருக்கும். எப்படின்னா, என்னோட ஸ்கூல் பில்டிங்கில் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ஸ்கூல் வந்து 13 வருஷம் படித்த அந்த ஸ்கூல் மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. எனக்கு அது ரொம்ப வந்து மனசில் பதிஞ்சிருச்சு. என்னோட ஸ்கூல் லைஃப் தான் வந்து எனக்கு வந்து பெருசாக தோணும். காலேஜ் லைஃப் 3 வருஷம் தான் நான் படித்தேன், எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ அவங்க வந்து இத்தனை வருஷம் படித்த அந்த ஸ்கூலை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்க வந்து அவங்களுக்கு இந்த சேஞ்சஸ்லாம் வருது. அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன் ஏற்றுக்க முடியலன்னா, சினிமாஸில் அப்படி காமிச்சிட்டாங்க, சினிமாவில் அப்படி இருந்தது, ஆனால் நான் இங்கே வந்து அதை பார்க்க முடியல, என்னால் ஃபீல் பண்ண முடியல, எனக்கு அந்த ஃப்ரீடம்லாம் கிடைக்கலன்னு. ஃப்ரீடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு பொறுப்பு தான் அதிகமாகுது. என்ன பொறுப்புனா, இப்போ ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் அதை வந்து படிக்கிறீங்க, அதை படித்து எழுதுறீங்க. காலேஜில் நீங்களாக வந்து படிக்கணும், அதாவது வந்து நீங்களாக யோசிக்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து இன்னும் பொறுப்புதே ஆகுதே தவிர நீங்கள் வந்து ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் அ லெக்சரர், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது, நீங்க காலேஜ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஜாலி பட் வி ஹாவ் டு ஸ்டடிங்கிறது ஒரு டீச்சர், ஒரு லெக்சரர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. தட் இஸ் கரெக்ட். ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது படிக்கிறதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? ஏன்னா அங்கே சொல்லி கொடுக்குறாங்க, இங்கே மோர் ஆஃப் ரிசர்ச், நீங்களா நாலேஜ் ஏத்துக்கணும், லைப்ரரி இருக்குது, நீங்க மிங்கிள் பண்ணி ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஒர்க் ஷாப்ஸ் பண்றீங்க, அதுல இருந்து நீங்க கத்துக்கிறீங்க. ஸோ ஸ்டடிங்கிறது ஒரு புக் அண்ட் பென் இல்லாம யூ ஹேவ் 5 books, யூ ஹேவ் 6 books. அதே கொஸ்டின் வரும்னு சொல்லி அவங்க பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எழுத வைக்க முடியாது. நீங்களா ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து உங்களோட பாயிண்டா நீங்க சொல்லி தான் ஆன்சர் பண்ண முடியும். தட் இஸ் அகாடமிக்லி காலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பா இது வந்து ஒரு கேம் மோடு மாதிரி தான். கேம் மோடு தான். நீங்க கேம் வந்து பாத்தீங்கன்னா level 1, level 2, level 3 ஓகே கேம் ஓவர் அப்படின்னு நிறுத்திடுறான். பட் இப்போ ஸ்கூல் பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி, தட் மீன்ஸ் 12th வரைக்கும், அண்ட் தென் காலேஜ். இப்போ லெவல் தான் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ லெவல் இன்க்ரீஸ் ஆக சார் சொன்ன மாதிரி அங்கே என்ன ஆகுது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸு அந்த இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். லெவல் 1 ஈஸியாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்தது அந்த உங்களுடைய அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட மாற்றிக்கணும் அப்படின்றதான் அவர் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. சரி, இப்போ அம்மா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அந்த விஷயம் என்னது, அது என்ன சொன்னாங்க? அவங்க எதை பற்றி பேசினாங்க? ஷேரிங். என்ன ஷேரிங் நான் கொடுக்குறதா? இல்லை, அதாவது நீங்கள் அந்த 12th வரைக்குமே வந்து அவ்வளோ ஒரு குழந்தைத்தனமாக போய் ஒவ்வொன்றையுமே அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறது, இல்லை அப்பா கிட்ட பேசிக்கிறது, அந்த உரையாடலே வந்து ரொம்ப ரொம்ப அந்த அந்யோன்யம் இருக்கும்ல. இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்குள்ள நுழைஞ்சோடனே எல்லா பேரண்ட்ஸும் சொல்றது தான், இது குற்றச்சாட்டா இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போகுது இல்லையா? ஐயோ ஏமாற்றம். ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும்
ஐயோ போன 12th வரைக்கும் என் மடியில் படுப்பான், என் அம்மா நீ சொல்லுமா அப்படின்னுவான், ஊட்டி கூட விட்டுருக்கான்ப்பா. ஆனால் இப்போ ஏதாவது அவசரப்பட்டு போக எவனா பாத்திர போகிறான் அப்படின்லாம் ஒரு மாதிரி டக்குனு ஒரு மாதிரி மாற்றம் இருக்குது. என்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஏன் திடீர்னு ஏன் அந்த மாற்றம்? அவங்க ஏதாவது உங்களை நீங்கள் சொல்கிற விஷயத்த உள்ளே வச்சுக்கிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்படின்றத நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்படிதான் இருக்கா? ஏன் திடீர்னு அந்த மனநிலைக்கு போகிறீங்க? வேண்டாம், இனிமேட்டு அம்மா அப்பாட்ட பேசுகிறத நிறுத்திக்குவோம். என்ன காரணம்? என்னம்மா ரொம்ப சீரியஸாக ஓடுது? மெச்சூரிட்டியாக ஃபீல் பண்ணுறதுனால ஒருவேளை நம்மளே சால்வ் பண்ணிக்கலாமோ அப்படின்னு. இனிமேட்டு அவங்கள்ட்ட சொல்லி அந்த பிரச்சனையை வந்து தீர்வு தேவையில்லை, நானே அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கிறேன், அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. குட், வெரி குட். வேற நம்ம ஒன்று சொல்றோம்னா அதை அவங்க அதை பிடிச்சிக்கிறாங்க. அதுவே பிடிச்சிட்டு இன்னொருத்தர நம்ம ஏதோ பேசணும்னா அதை இன்க்ளூட் பண்றாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். இப்போ நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். ஓகே, வேற? நாட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாருமே அப்படி கிடையாது. மேக்ஸிமம் நான் வந்துட்டு காலையில் 8 o'clock வீட்டை விட்டு கிளம்புனேன்னா காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் போயிட்டு எனக்கு 12 o'clock தான், நைட் 12 o'clock தான் ஜாப் முடிச்சுட்டு 1 o'clock தான் வீட்டுக்கு போவேன். போயிட்டு அம்மா வந்துட்டு நான் ஜாப் முடித்தோடனே கிட்டத்தட்ட 7 kilometers ஜாப்லேருந்து வீட்டுக்கு அம்மா தான் வந்து வண்டியில் கூட்டிகிட்டு வருவாங்க. வண்டியில் போகும்போது டெய்லியும் நைட்டு இன்னைக்கு இதாம்மா ஜாப்பில் ஆச்சு, ஸோ இன்றைக்கி காலேஜில் இதான் பண்ணேன். ஸோ அப்போ வீட்டுக்கு போயிட்டு என்னை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் அவங்க போய் ஒரு 2 o'clock 3 o'clock ஆகிடும் அவங்க தூங்குறதுக்கு. மார்னிங் மறுபடியும் அவங்க 5 o'clock எழுந்திரிச்சு அந்த ஒரு 3 hours தான் தூங்குவாங்க. அது தூங்கிட்டு மறுபடியும் அவங்க அடுத்த நாள் மார்னிங் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. நான் அவங்கள பார்க்க மாட்டேன். அந்த நைட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் மட்டும் தான். அதனால் அவங்க முழிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பேசுவாங்க. மார்னிங் அதே மாதிரி எந்திரிச்சிட்டாங்கன்னா நான் தூங்கிட்டு இருப்பேன். என்னோட நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு எனக்கு அது போயிட்டு வரேன்டா அப்படிங்கிறது மட்டும் லைட்டாக கேட்கும். ஸோ அப்போ கிளம்பிடுவாங்க. மறுபடியும் மார்னிங் நான் தான் சமையல் செஞ்சுட்டு ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போவேன். நான் இப்போ அப்புறம் வந்துட்டு மறுபடியும் நான் அம்மாட்ட இன்னைக்கு அடுத்த நாள் செஞ்சது எல்லாமே. ஸோ இது எந்த வித மாற்றமும் கிடையாது. நீங்கள் வந்து 11th 12th இருந்து அதே மனநிலை தான் இன்னும் அப்படி போயிட்டு சொல்லி இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தாதுன்னு சொல்ல வரேன். அவ்வளோ இதோட மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம ஸ்கூல் டைமில் வந்து ஃபோன் கையில் இல்லை, அதனால பேரண்ட்ஸ் கிட்ட எது இருந்தாலும் சொல்லுவோம். இப்போ ஃபோன் கையில் வந்தோடனே பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது வந்து அப்படியே கம்மிச்சு, நாங்கள் ஃபோன் பார்த்தோன்னா அதுவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேசுறதுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கும் வேலைக்கு போகிறனால டைம் கிடைக்க மாட்டேது பேசுறதுக்கு. ஃபோனும் ஒரு ரீசன். அது ஃபோன் ஒரு ரீசன். வருவோம் விஷயத்துக்கு. நேர்களே, ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு இந்த தலைப்பு. நிச்சயமா குழந்தைங்க எவ்வளோ அழகாக தங்களுடைய உள்ளத்திலிருந்து அப்படி உண்மையை பேசுகிறாங்க. அதே போல் பெற்றோர்களும் ரொம்ப அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் தங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் அழகாக பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதோட முடியறதில்ல. இன்னும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாரங்கள் வந்து நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப தலைப்பில் அந்த நிலையிலிருந்து அதோட முடிவு வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் ஒரு ஃபுல் ஒரு லெசன் ஒரு சிலபஸை முடித்த மாதிரி இருக்கும். ஒரு புரிதலுக்குள்ளே நீங்கள் வர முடியும். எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பிறருக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும். அது இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆசிரியர்கள்லாம் கல்லூரி பேராசிரியர்கள் அவர்களுக்கும் இருக்கட்டும். தெரியப்படுத்துங்க, அவங்களும் பார்க்கட்டும், பயன்பெறட்டும். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நாம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம்.